கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்பொழுது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிற தீமை என்று அறியாதிருக்கிறார்களே. ஆமாங்க, மனிதர்களுக்கு எதுவும் தெரியாதங்க. ஆலயத்திற்கு செல்லும் முன் நம்முடைய எண்ணங்களையும் வாழ்க்கையையும் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக ஆயுதப்படுத்தி கொள்ள வேண்டுங்க. யோபு 34:32 கூட பாருங்க. நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும். நான் அநியாயம் பண்ணினேனானால் நான் இனி அப்படி செய்வதில்லை. ஆமாங்க, கர்த்தரிடம் நம் குறைகளை மறைக்காமல் நாம் அநியாயம் பண்ணினேன் என்று மனஸ்தாபம் பட வேண்டுங்க. நாம் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்வது மனிதர்களுடைய இயல்புங்க. ஆனால் அதை ஒப்புக்கொண்டு தேவனிடம் சரணடைய வேண்டும். இனி அப்படி செய்வதில்லை என்று உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டுங்க. உதாரணமாக பாருங்க, யாத்ராகம் 3:5 அப்பொழுது அவர் இங்கே கிட்ட சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு. நீர் நிற்கிற இடம் எப்படிப்பட்டது? பரிசுத்த பூமி என்றாருங்க. யெகோஷுவா 5:15 கூட பாருங்க, கர்த்தருடைய சேனையின் அதிபதி யெகோஷுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சத்தை கழற்றி போடு. நீர் நிற்கிற இடம் எப்படிப்பட்டதுங்க? பரிசுத்தமானது என்றாரு. யெகோஷுவா என்ன செய்தாருங்க? உடனே அப்படியே செய்தாருங்க. மோசேக்கு முட்புதரில் தேவன் சொன்ன அதே வார்த்தை தான்ங்க யெகோஷுவாக்கும் எரிகோ யுத்தத்திற்கு முன் சொல்லப்படுகிறதுங்க. தேவன் எங்கு இருக்கிறாரோ அந்த இடம் பரிசுத்தமானது. ஆனால் ஒரு சிலர் தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை. ஸ்டெயிலாக செப்பல் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸ்டெயிலாக செப்பல் போட்டு தேவாலயத்துக்குள்ளே போவாங்க. அது பரிசுத்த ஆலயம் என்று தெரிந்து கூட செருப்பு காலுடன் தான் ஆலயத்திற்குள் செல்வார்கள். ஏன்னா வெளியே விட்டால் திருடின்னு போயிடுவாங்கோ என்று சாக்கு சொல்வார்கள். யெகோஷுவா எந்தவித கேள்வியும் கேட்காமல் யெகோஷுவா அப்படியே செய்தாங்க. உடனடியாக அப்படியே செய்தார். ஆனால் ஒரு சிலர் 1000 கேள்வி கேட்பார்கள். என் செப்பல், என் இஷ்டம், நீங்கள் யாரு கேட்கனிட்டு. செருப்பு போடாதீங்கன்னா கேட்க மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு தர்க்கம் செய்யாமல் உடனடியாக கீழ்ப்படிவதே ஆசீர்வாதத்தின் திறவுகோல். நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அந்த இடம் எப்படி இருக்கும் தெரியுமாங்க? பரிசுத்தமாகிறது. நாம் செய்யும் ஜெபம், ஆராதனை மற்றும் நம்முடைய இருதயம் தேவனுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட வேண்டுங்க. தயவு செய்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். ஆமென்.